பிராக்டிஸ் இல்ல, டைரக்ட் ஆக்ஷன் தான். நீங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணி போட்டோகிராஃபி, அதே மாதிரி நாங்களும் பிராக்டிஸ் பண்ணல. நாங்க எடுக்க தான் நாங்களே பழகிட்டோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. அதே மாதிரி தான் நாங்க பேச நாங்களே பழகிட்டோம். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. இந்த நவீன பேசு நவீனா அதெல்லாம் வராது. வராது. கஷ்டம் தண்ணி வரும்போது வாயில இருந்து வார்த்தை வராது. தின்றான்ல நிறைய போறான்டா. வராது. வாயில இருந்து எல்லாமே வரும். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. ஓகே பேசுங்க. இருக்கா உள்ள the garden angel to me 25 இயர்ஸா 25 இயர்ஸா நீ நரிச்சு கிள்ளி வச்சிருக்கா சொல்லு. 22 வருஷமா உங்க அக்காவோட ஒரு ஜர்னி இருக்கு. நீ பர்த்ல இருந்து இப்போ வரணும். சோ அவங்களோட மெமரிஸ், அவங்களோட டிராவல்ஸ், எவ்வளவு சண்டைகள் போட்டிருப்பீங்க. எனக்கு வந்துட்டு மதுட்டு வந்துட்டு எப்படின்னா ஒரு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எதுவுமே டைரக்டா வந்துட்டு காமிச்சுக்க மாட்டோம். பட் வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவா. இவ்வளவு நாள் கூடவே இருந்தா எனக்கு அழுவுச்சு. திடீர்னு வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஜர்னி தான் இருக்கணும். பட் வந்துட்டு த்ரூ அவுட் இவ்வளவு நேரம் இருந்துட்டு ஓகே இப்போ அவங்களும் ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு ஓகே அவ ஹாப்பியா இருக்கணும். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில் தானே. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை உன நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ, என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ. சின்ன சின்ன நேரங்களில் சிக்கிக்கொண்டேன் நானே உன்னிடத்தில் ஓவியமாய் தானே. கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. கவி வந்து எனக்கு என்னைக்குமே அப்பா இல்லைங்கிற ஒரு ஃபீலே இருந்ததே இல்லை. அவன் வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி என்னோட லைஃப்ல எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயுமே கூட இருந்திருக்கான். அதாவது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுன்னு இருக்கும்ல, அது லைஃப்ல வந்து எனக்கு அம்மா என் தம்பி அவ்வளோதான். இப்போ ரியாக்குமே அது கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவன் தான். ஃபுல்லுமே என் கூடவே இருந்திருக்கான், ஃபுல்லுமே என் கூடவே டிராவல் பண்ணியிருக்கான். இன்னைக்கு அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்து அமைது. அவன் எப்போ ஹாப்பியா இருக்கணும், அவன் லைஃப்ல ரொம்ப பெருசா வரணும், எனக்கு அதுதான் பெரிய விஷயம். எனக்கு ஆல் தி பெஸ்ட் கவி, குட் லக், லவ் யூ. ஆராத்தி ஆராத்தி அருமையான ஆராத்தி, கொங்கு நாட்டின் சிறப்பு சொல்லு அருமையான ஆராத்தி, எங்க அத்தை பெத்த மச்சானுக்கு நாங்க சுத்து ஆராத்தி. நாங்க ரொம்ப அதிகமான கேட்க மாட்டோம் மச்சான், எங்க அக்காவை ஆடி பாடி வர ஒரு ஆடிக்காரு மட்டும் வாங்கி தாங்க மச்சான்.
அருமையா இருக்குமா? யார் எழுதுனது? சூப்பர் 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 சூப்பர். வெரி குட். ரோடு கவனியா இருக்குது என்னது இது? பிடிக்க மாட்டேன் செல்லாது சின்ன பிள்ளை ஏமாத்து செல்லாது ஏமாத்து அழகிய 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 நீயும் நானும் நிஜமா காற்றலையிலே கால் பறக்குதே நீயே எந்தன் வரமா ஏதோ கிளையில் காலம் வரையில் கிளிகள் இரண்டாய் வாழ்வோம் ஏதோ நதியில் காதலையில் கிளையில் இருப்பாய் போவோம் இந்த கூச்சல் நடுவே நீயும் நானும் மௌனம் என்றாவோ பேச மலராவோ அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா இது நான் கேட்ட காலங்கள் தானா இதிகாசம் இதுதானா இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நான்